பிகினரா நான் மைக்ரோ கிரீன்ஸ்லேருந்து தான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் கார்டனிங்கில இது வந்து செகண்ட் வீடியோ. முதல் வீடியோவுக்கு நீங்கள் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்கப்புறமா அதே கண்டெய்னரில் மண் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இன்னொரு மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நடவு செஞ்சு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் மண்ணில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே அரைச்ச ஒரு ஃபெர்டிலைசர் பவுடர் தான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். எப்படி பண்ணும் அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டைம் இருந்தால் நீங்கள் வீடியோ பாருங்கள். இது ஆட் பண்ணுறதுனால மண்ணோட அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் மாறும். அதுக்கப்புறமா ஏதாவது வேரில் நோய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குணப்படுத்தும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வீட்டில் இருக்கிற கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட தொட்டி இருந்தால் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் கட்டாயமாக போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா துளைகள் போடுறதுனால நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்றினாலுமே வந்து அந்த துளைகள் மூலமாக தண்ணீர் வந்து வெளியே வந்துடும். துளைகள் போடலை அப்படின்னா அந்த தண்ணி அதுக்குள்ளேயே தேங்கி அழுக ஆரம்பிச்சிடும் செடி எல்லாமே. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மண் கலவை வந்து கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம விதையை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம எதுவுமே செலவு பண்ணாமல் வீட்டிலேயே தான் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம கிச்சனில் இருக்கிற நம்ம பாசிப்பயிறு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 90% எல்லா வீட்லேயுமே பாசிப்பயிறு வந்து கட்டாயமாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பாசிப்பயிரை வந்து நான் வந்து 1 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஓவர் நைட், அதாவது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் 1 ஹவர் மட்டுமே நான் ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் விதைச்சேன். ஏன் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இப்படி பண்ணும்போது அந்த ஜெர்மினேஷன் ரேட், அதாவது முளைப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்ததை வந்து நம்ம மண்ணில் வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ்க்கு நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனால அவங்க ஃபோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து, ஸோ நேச்சரோட இந்த மாதிரி பண்ணுறதுனால கார்டனிங் பற்றின ஐடியாஸ் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வச்ச விதைகள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மண் வந்து நம்ம போடணும். ஸோ மேலாப்பில் நம்ம மண் போடும்போது அதில் வந்து கல் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லூஸான மண் வந்து நம்ம மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். நடவு செஞ்சக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் நீங்கள் தண்ணி விடும்போது அதிகமாகவே விடுங்க. ஸ்ப்ரேயர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கை வச்சு தான் நான் கொடுத்தேன். ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்லேயே வந்து இதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 14 to 15 டேஸ் கழிச்சு தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் என்னோடய ரிசல்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. நான் பொதுவாக வந்து இப்போ 2 இலை மேலே விட்டுருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு சில இலைகள் வந்ததுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நம்ம ட்ரூ லீவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நாள் தண்ணி விட மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த இலைகள்லாம் வந்து சுருட்டுறதை நீங்களே பார்க்கலாம். ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து இதுக்கு வந்து ரெகுலராக கொடுக்கணும். ஸோ டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் அப்படின்னா காலையில் ரெகுலராக எல்லா நாளுமே வந்து நீங்கள் தண்ணி கொடுத்துட்டே வரணும். அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி நிறைய மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து வளர்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதில் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயத்தை யூஸ் பண்ணி நான் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்தேன். ஸோ அது பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப அதிகப்படியாக ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம கொலஸ்ட்ராலை வந்து கம்மிப்படுத்தும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை. அதுக்கப்புறமா பிளட் ப்ரெஷர் வந்து இதை கம்மிப்படுத்தும். ஸோ இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ பொதுவாகவே மைக்ரோக்ரீன் சாப்பிட்றதுனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட கம்யூனிட்டி டேப்லேயுமே நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாகவுமே நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் மைக்ரோக்ரீன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வந்து பெருசாக நம்ம போகலாம். ஸோ பிகினர்ஸாக நான் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மளோட சேனல் லோகோலையுமே நான் மைக்ரோக்ரீன்ஸ் இமேஜ் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் கன்ஃபார்ம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வேணால் வளர்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.